பெண் பலகாலமாக இறைவனிடத்திலே தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிக்கின்றாள். அந்த ஜெபமானது கடவுள் ஏற்றுக்கொண்டு அந்த அன்னாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையை கொடுக்கின்றார், ஒரு கொடையாக கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட அந்த தாய் அன்னா குறிப்பிட்ட காலம் வரை தனது பாதுகாப்பில் வைத்துவிட்டு மீண்டுமாக தனக்கு கொடுத்த அந்த குழந்தை செல்வத்தை ஆண்டவருக்கே நன்றியாக காணிக்கையாக முழுவதுமாக அந்த குழந்தையை திருப்பி கொடுக்கின்றார். அதே போலத்தான் மரியாள் கடவுள் மகனை தன் வயிற்றில் கருதரித்து பேறு பெற்றவர்கள். அதற்கு நன்றி உணர்வுடன் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, எனது மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று புகழ்ந்து பாடுகின்றார். பிரியமானவர்களே, நமது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக உடல் நலங்களையெல்லாம் தனது தாராள அன்பில் கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடையாக கொடுத்து வழங்கி வருகின்றார். சுவாசிக்க காற்று, தாகம் தீர்க்க தண்ணீர், வெப்பம், ஒளி, இவற்றை எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற கடவுள். இது இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் உணர்வோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு செயல்களுக்காக என்றாவது நாம் அதையெல்லாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் என்று என்றாவது நாம் எதிர்பார்த்திருக்கின்றோமா? நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை ஆன்மீக நலன்கள், அவற்றிற்கு நாம் நன்றி கூற கூட நினைப்பதாய் தவறை மறந்து விடுகின்றோம். இவற்றையெல்லாம் மிக சாதாரண கொடைகளாகவே நாம் அதை பார்க்கின்றோம். ஆனால் நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய சொல் செயல்பாடுகள் எல்லாமே இந்த பொருட்களுக்காகவும் நகை நட்டுகள், பதவி, பணம், புகழ், தங்கம் இவைகளை தான் பெரிதாக எண்ணிக்கொண்டு அயராது உழைத்து வருகின்றோம். பிரியமானவர்களே, இவற்றால் நம் பசியை போக்கவோ தாகத்தை தீர்க்கவோ முடியாது. இவற்றை எளிதாகவும் பெற முடியாது. உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை தினமும் நமக்கு கொடுத்து வரும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய மக்களாக, நன்றியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியாவினுடைய சிந்தனைகளில் வந்த ஒவ்வொரு சொற்களிலும் கடவுளுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 அதை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாக இருப்பதை இன்று நமக்கும் நாமும் நன்றி உள்ளவர்களாக, இறைவனிடத்திலே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள், திருவழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நம்மிடம் உள்ள எல்லாவற்றையுமே, நாம் கொண்டிருக்கின்ற அனைத்தையுமே கடவுளிடமிருந்தே வரும் கொடைகள் என்பதை நாம் உணர்ந்து நன்றியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. எப்பொழுது நாம் அந்த நன்றி உணர்வோடு, சாட்சி பகர்வோடு நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுதே நமது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியிலே திலக்கும். இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்ம கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாட நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். அந்த திருவிழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் விழா, ஒரு பகிர்வின் விழா, ஒரு அன்பின் விழாவாக இருக்க வேண்டும். எனவே இந்த தூய திருப்பலியிலே நம் குடும்பம் முழுவதையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற எல்லா கொடைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ள மக்களாக வாழுவோம். இறைவனிடத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும், நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். பிறக்க இருக்கின்ற பாலகன் இயேசு தனது பிஞ்சு கரங்களால் நம் குடும்பத்தையும், நம் நண்பர்கள், உற்றார்கள், சுற்றத்தார், இன்னும் யாரெல்லாம் நமக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தூய திருப்பலியின் வழியாக
தொட்டு ஆசிர்வதித்து சுகப்படுத்துவாராக. கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு என்றும் இறைவனுடைய அன்பில் மகிழ்ச்சியோடு நிறைந்திருப்போம். ஆமேன். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்று நல்ல ஆயிரம் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் பாதம் கொண்டாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வலியுமான இறைவா, இந்திய நாட்டை ஆளும் தலைவர்களையும் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும் உலகம் அமைதி பெறவும் நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருள் வேண்டி உடல்நலம் வேண்டி ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள் வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் அன்னையின் பேராலயத்திற்கு மறைமாவட்டத்திற்கும் உதவிடும் பேராலய உறுப்பினர்களையும் நன்கொடையாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் சிறந்த இயேசுவின் சாட்சிகளாக மனமகிழ்வுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மனநிறைவையும் நம்பிக்கையும் தந்தரல வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் மௌனமாக அன்னையினுடைய அன்பு முகத்தை உற்று நோக்கி நமது உள்ள ஆழத்தில் இருக்கின்ற நமது தேவைகளை அன்னையிடம் சமர்ப்பிப்போம். எல்லாமல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பவ அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள்
அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதரமே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இவ்வலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருப்பெயரின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. உலகெல்லாம் படைத்தாலும் இறைவா, நாங்கள் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து காணிக்கைகளோடு பலிபீடத்தின் முன் கூடி நிற்கின்றோம். இவற்றையும் இவற்றோடு எங்களையும் கனிவோடு ஏற்றுக்கொள்ளும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக எங்களை மென்மேலும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் அந்த அன்னையை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உமக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையுறாது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடரிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். எனக்காக மரித்தீர், உயிர்த்து எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்து எனக்காக மீண்டும் வருவீர். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இருவாழ் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இந்த பேராலயத்திற்கு உதவிகள் பல செய்து வரும் உபகாரிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள், அவர்களது குடும்பங்கள், இன்னும் இன்றைய நாளிலே கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும், அதே போல இந்த உன்னதமான பலியிலே தொலைக்காட்சியின் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கனிவோடு செவிசாய்த்து என்றும் இவர்களை உமது அன்பின் பாதுகாப்பில் வைத்து தாங்கி பிடித்து வழிநடத்தி செல்வீராக. உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசு தரும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா குணமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அழிந்து நான் தெரிந்தே. உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே.
கோயிலில் உறவென்னும் தீபமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே உள்ளமென்னும் கோயிலில் உறவென்னும் தீபமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. புலோகம் போற்றும் பூண்டியானின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் பேராலயத்தின் சார்பாக அன்போடு வரவிருக்கின்றோம். அன்னையின் புகழை பரப்புவதற்காக பாடுபட்டு உழைத்து மறித்து இந்த பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை V.S. லூர்து சேவியர் சவரிராயன் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்காக நிறைய சாட்சியங்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் அவருடைய கல்லறையிலே அமர்ந்து வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்ட நன்மைகளை, அதாவது அவருடைய பரிந்துரையால் இறைவனிடமிருந்து நீங்கள் ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொண்டீர்களானால், அல்லது ஏதேனும் வரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தீர்கள் என்று சொன்னால், அதை பேராலய அலுவலகத்திலே வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ உங்களுடைய சான்றுகளை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விரைவிலேயே இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற திருப்பலியானது நம்முடைய பேராலயத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இந்த ஒளிபரப்பாகின்றது திருப்பலியை கண்டு இறைவனுடைய ஆசிரியும் அன்னையினுடைய பரிந்துரையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேராலய வளாகத்திலே பலவிதமான வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வளர்ச்சி பணிகள் சிறப்பாக நடைபெற ஜெபிக்கும்படியும், தாராள உள்ளத்தோடு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுத்து உதவும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவையாவும் அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜெபங்களை உரித்தாக்குகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பசித்தோரை நலன்களால் நிரப்பும் இறைவா, வானக உணவை எங்களுக்கு அளிக்க திடம்பெற செய்தீரே. உமது ஆற்றலின் துணை கொண்டு நாங்கள் செய்யும் செயல்களால் உம்முடைய மீட்பு பணி உலகில் தொடர்ந்து நடைபெறுவதாக. இதனால் மீட்பர் வரும்போது அவரை நற்செயல்களுடன் நாங்கள் எதிர்கொள்ளவும் பேரின்பம் அடைந்து மகிழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆற்றும் பணியையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.